இயேசு கிறிஸ்து பிறக்கிற சூழ்நிலையில் இந்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள், யூதர்கள்லாம் ஆயத்தமாகவே இல்லை. மேசியாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பெரிய ராஜா போல வருவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பிறக்கிற சூழ்நிலை அந்த 70 வாரங்கள் செல்லும். இந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் சரியாக தியானிக்காத விட்டுட்டாங்க. அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்திருந்தார்கள் என்றால் எந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம், மேசியா வர்ற நேரத்தில் இருக்கிறோம் இருப்பாங்க, எச்சரிக்கை அடைந்திருப்பார். ஆனால் அவர்கள் உலகத்தோடு சுகமாய் வாழ்ந்து கொண்டு இதெல்லாம் அவர்கள் சரியாக தியானிக்காமல் போய்விட்டார்கள். ஒரு பெரிய நிகழ்ச்சி நிகழப்போகிறது உலகத்திலே. அந்த பரிசுத்தமான தேவகுமாரனே இந்த உலகத்தில் பிறக்க பெற, அந்த மேசியா, ஒரு மீட்பர், ஒரு இரட்சகர் பிறக்க போற. யாருமே உணர்வு. அந்நிய தேசங்கள் எல்லாம் வேறு அந்நிய மதங்களை வணங்கி கொண்டிருந்தது. அவங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் என்ற தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும்னா வேறு திசையில் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் ஆலயத்துக்கெல்லாம் போகிறாங்க. ஆலயத்தில் தொழுகை பண்ணுறாங்க, பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேசியா வருவார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ராஜாவை போல, சாலமோன் ராஜா, தாவீது ராஜா, பெரிய பெரிய ராஜாக்கள் போல ஒரு பலாத்காரமாக அந்த ரோமர்களை வெளியே தள்ளிவிட்டு இவர்கள் சுதந்திரமாக இருப்பார்கள் என்று நினைத்தார். அப்படித்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் மேசியா. இப்போ பார்க்கும்போது யோசேப்பும் மரியாளும் நீண்ட பயணம் செய்தார்கள். அவர்கள் இந்த பெத்லெகேமுக்கு வராங்க. தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுது. பெத்லெகேம் என்றால் தாவீதின் நகரத்தில் பெத்லெகேம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனினால் உரைக்கப்பட்டிருந்துச்சு. பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் மீகா மூலியமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த பெத்லெகேமில் அவர் பிறப்பார், அங்கேருந்து பரலோகத்திற்கு அவர் செல்வார் என்று இங்கே ஆண்டவர் மீகா மூலியமாக சொல்லியிருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த யோசேப்பும் மரியாளும் இருந்த ஊர் நாசரேத். அதனால தான் அவருக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படுது. இந்த நாசரேத்திலிருந்து பெத்லெகேமுக்கு வராங்க. அப்போ இது எவ்வளோ தூரம் தெரியுமா? நாசரேத்திலிருந்து பெத்லெகேம், நாசரேத்திலிருந்து பெத்லெகேமுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன்? 156 கிலோமீட்டர். 156 கிலோமீட்டரை இந்த நாசரேத்திலிருந்து பெத்லெகேமுக்கு நடந்து வராங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தூரம் நடந்து வராங்க. அப்போ அவங்க பெத்லெகேமத்தில் சேர்ந்த போது தங்க ஒரு இடமும் இல்லை. அங்கே போய் ஒவ்வொரு வீடாக போய் அவர்கள் படியேறி போய் கேட்கும்போது வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இல்லை இடம் இல்லை, போ 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 கொஞ்சம் தங்கிக்கிறேன், அந்த திண்ணையில் படுத்துக்கிறேன்னு சொன்னால் கூட வெளியேற்றப்பட்டார்கள். இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, போ 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 என்று அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா செல்வந்தர்களுக்கு மட்டுமே தங்க இடம் கொடுத்தார்களாம். வசதியானவர்கள், கொஞ்சம் பண வசதி உள்ளவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுத்தார்களாம். இப்படி ஏழ்மையான ஒரு குடும்பம் தவிக்கிறது. அந்த அம்மா மரியாளுக்கு பிரசவம் ஆக போகிற சூழ்நிலை, பிரசவ வலி எடுத்துக்கொண்டு விட்டது. அங்கு தங்க ஒரு இடம் இல்லை. 156 கிலோமீட்டர் தூரத்தில் பயணத்தை செய்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு சமயம் மரியாள் அந்த கழுதையின் மேலே அவர்கள் அமர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அதை பிடித்து கொண்டு நடந்து தானே வந்திருக்க முடியும். எவ்வளவு தூரம் அவர் நடந்து வந்தால் எவ்வளவு களைப்பாக இருந்திருக்க வேண்டும். களைப்போடு அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவன் வயிற்றில் இருக்கிறாரு. தங்க இடம் வேண்டும் ஐயா என்று கேட்கும்போது ஒருத்தவங்க கூட அதை இடத்த கொடுக்கல. அப்போ கூட சாத்தான், பார்த்தீங்களா, அவரை பிரசவிக்கிற நேரம் வரும்போது கூட சாத்தான் இடம் கொடுக்காதபடி செய்து விட்டான். கடைசியாக
மனுஷன் தங்க முடியாத ஒரு இடம். மாட்டு தொழுவத்தில் அவர் அங்கே தான் அவர் பிறந்தார். பிறந்த அவர் யாருன்னு நம்ம வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்த அந்த குழந்தை யார்? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிரபு, சமாதான பிரபு என்னப்படும். பிறந்தவர் யார் பார்த்தீங்களா? கர்த்தத்துவம் உள்ளவர் அவர் நாம அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிரபு, சமாதான பிரபு. பேர்பட்ட ஒரு தேவன் பிறந்திருக்கார். எங்க? மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கார். எப்படி அவர் தாழ்த்தினார் என்பதை பாருங்க. அவர் பரலோகத்தில் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அந்த சராசரமும் அவருடையது, பரலோகமும் அவருடையது, இந்த பாவப்பட்ட பூமியும் அவருடையது, எல்லாமே அவருடையது தான். பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. எதுவுமே எல்லா கிரேட். அவர் தான் சிருஷ்டிகர் எல்லாத்துக்கும். மேலே வானத்தை போய் நோக்கி நீங்கள் சூரியனை பார்த்தாலும் சரி, நட்சத்திரங்களை பார்த்தாலும் சரி, கிரகங்களை பார்த்தாலும் சரி, அப்படியே தலையை குனிந்து பூமியை பார்த்தாலும் சரி, எந்த பக்கமும் அவர் சிருஷ்டிகர். அவருடைய கரத்தின் வல்லமை வெளிவிடும். பேர்பட்ட ஒரு தேவன் அவர் மனித ரூபத்தை எடுத்து இந்த உலகத்தில் பிறந்த இடத்த பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவத்தில். அவர் அங்கே பரலோகத்தில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான தேவ தூதர்கள்லாம் சாஷ்டமாக விழுந்து வணங்குறாங்க அவரை. அவர் சிங்காசனத்தில் எழுந்து வீட்டிற்கும் போதும் அமர்ந்திருக்கும் போதும் வணங்கி நிற்கிறாங்க. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜா இந்த உலகத்தில் ஒரு ஏழ்மையான கோலத்தை எடுத்துக்கொண்டு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாருன்னா, நம்ம இன்னைக்கு என்னைக்காச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் போய் இன்னைக்கு தங்க வேண்டும் என்றால் முடியுமா? எத்தனை பேர் நம்மை தாழ்த்த முடியும்? இல்லை எனக்கு வசதிலாம் வேணும், எனக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும், கட்டில் வேணும், இது வேணும், இல்லைன்னா என்னால் ஒன்றும் முடியாது இங்கே இப்போ உள்ள காலத்தில். ஆனால் ஆண்டவர் அங்கே பரலோகத்திலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எவ்வளோ ஒரு 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 கனத்தோடு இருந்த அவர் மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறதுக்கு தன்னை எப்படி தாழ்த்தினார் என்பது தான் இங்கு பாடம். தொழுது கொள்ளப்படுபவரான மகிமையின் ராஜா பரத்தின் மகிமை இங்கே பூமியில் மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். பரலோகத்தில் இவரை சுற்றி தேவ தூதர்கள் கூட்டம் நிற்குது. ஆனால் அந்த மாட்டு தொழுவத்தில் யார் இருக்கா? அவரை சுற்றி ஆடுகள் மாடுகள் அங்கங்கே நிற்குது. எப்படி தன்னை தாழ்த்துகிறார் என்பதை பாருங்க. எத்தனையாய் அவர் தன்னை தாழ்த்துகிறார். இந்த அன்பை எப்படி விவரிச்சு யாரால சொல்ல முடியும்? எல்என்ஜி வைட்டம்மையார் சொல்றாங்க, இந்த இயேசுவின் அன்பு, பரமபிதாவின் அன்பெல்லாம், பரிசுத்த ஆவியானவரின் அன்பெல்லாம் நீங்கள் பரலோகத்தில் நம்மெல்லாம் காலம் காலமாக கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றாங்க. அது ஒன்றல்ல 2 நாட்கள் அல்ல, நித்திய காலமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏனென்றால் அந்த அன்பு அப்பேற்பட்டது அன்பும். அவர் எங்கெங்கே தன்னுடைய அன்புகள் வைத்திருக்கிறாரோ அந்த அன்பெல்லாம் நாம் யோசித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு எவ்வளோ காலம் வேண்டும். பேர்பட்ட அன்பு உள்ளவர் அந்த இயேசு கிறிஸ்து. இப்படி பிறப்பை குறித்து இந்த இவருடைய பிறப்பை குறித்து தேவதூதர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். இரட்சகர் பிறந்து விட்டார். இந்த உலகத்தில் மீட்பர் பிறந்து விட்டார். தேவகுமாரன் இந்த மனுஷ உலகத்திலே, இந்த பூமியிலே மனுஷர்கள் இருக்கும் இடத்துல பிறந்து விட்டார் என்று சந்தோஷப்பட்டார்கள். எதற்கு தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க அவர் பிறந்து விட்டார். தேவதூதர்கள் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு அங்கு இருக்கிறதெல்லாம் அன்பு தான். அந்த தேவதூதர்கள் நமக்காக சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் பாவிகளுக்காக அவர் பிறந்து விட்டார். இனி சாத்தானை வெற்றி அடைவார். இதான் மேசியாவுக்காக, மீட்பருக்காக சந்தோஷப்பட வேண்டிய ஆசாரியர்கள், பரிசேயர்கள், அவங்களாம் ஒன்றும் அறியாமல் உலகத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க.
பரிசேயர்கள் எல்லாம் தங்களை பரிசுத்தவான்கள் என்று காட்டிக் கொள்கிறார்கள். ரோட்டிலையும் வெளி சந்தைகளிலும் ஆலயத்திலையும் ரொம்ப பெரிய பரிசுத்தவான்களாக காட்டுகிறார்கள். அவர்கள் வேறு வழியில் போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்து வர்ற காலத்துலலாம் அவங்க சுத்தமாக ஒழுங்காகவே இல்லை. அவங்க தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்கள் என்றால் எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் சந்தோஷப்படுகிற ஒரு சிறு அந்த கூட்டம், பரலோக கூட்டம் சந்தோஷப்படுகிறது, மீட்பர் வந்து விட்டார் என்று. இவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டு இந்த ஆசாரியர்களும் பரிசேயர்களும் ஆலயத்தரும் தங்களை பரிசுத்தவான்கள் என்று காட்டிக் கொண்டார்கள். ஆனால் பெத்லகேமில் பிறந்த இயேசுவை குறித்து ஒன்றும் அறியாமல் இருந்தார்கள். இவங்க வேற இதில் வேற நீங்கள் படிச்சிருப்பீங்க, தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்தெல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். வாலிபர்கள்லாம் அங்கே வைத்து தீர்க்க தரிசன பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் இதை விட்டு விட்டார்கள்? மேசியா ஒருத்தர் இந்த மாதிரி தான் பிறப்பார், இந்த நகரத்தில் தான் பிறப்பார், அவர் இப்படி மறிப்பா, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்க முன்னாடி. ஏசையா, மீகா, சங்கீதம் ஏகப்பட்ட தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்க. ஏன் அதை சாத்தம் மறைச்சிட்டான் அவங்கள்ட்ட? ஏனென்றால் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இருந்தால் ஆசாரியர்களும் அந்த பரிசேயர்கள்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார், சரியாக புரிந்து கொண்டிருப்பார். இவர்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தை, ஏதோ ஒரு கம்பெனியை நடத்துவது போல ஆலயத்தை நடத்தி கொண்டு அவர்கள் சுயமாய் தேவன் சொன்னபடி செய்யாமல் அவர்கள் சுயமாய் வேறு திசையிலே போனார்கள். அதனால் அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாமல் போய்விட்டது, அறிந்து கொள்ள முடியாமலே போய்விட்டது. மேசியாவை குறித்து ஆராய தவறிவிட்டார்கள். அவர் பிறப்பை குறித்ததான செய்தியை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, ஆனால் மாறாக தூதர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இங்கே மனிதர்கள் அந்த 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 காலகட்டத்தில் மனிதர்கள் போய் வெளிப்படுத்த முடியவில்லை. தேவ தூதர்கள் தான் இந்த செய்திகளை மனிதர்களிடத்தில் போய் சொல்கிறாங்க. மனிதர்களுடைய வேலையை தேவ தூதர்கள் செய்தார்கள். நேராக தாழ்மையான மேய்ப்பர்களிடத்தில் போகிறாங்க. அவங்க மேய்ப்பர்கள் அங்கே வயல்வெளியில் தங்கி ஆடுகளையும் மேய்த்து கொண்டிருந்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்படுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு அருமையான ஒரு செய்தியை கொண்டு மெய்ப்பர்களிடத்தில் சொல்றாங்க. அந்த மெய்ப்பர்களை யோசிச்சு பாருங்க. அந்த மலை குன்றுகள் அங்கே இருக்கிறாங்க, தங்கி தரிச்சிட்டு இருக்காங்க. இரவு நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் மாதிரி, பிரகாசம் மாதிரி நின்று ஒரு தேவதூதன் நடுவில் நிற்கிறான். எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? தூக்கி வாரி போட்டிருக்கும். அவங்க இது வரைக்கும் தேவ தூதர்களும் பார்த்ததில்லை, எதுவும் பார்த்ததில்லை. திடீர்னு தேவ தூதர் நிற்கும்பொழுது எப்படி பயந்து நடுங்கி இருந்திருப்பார். அந்த பயந்ததுனால தான் தேவதூதன் சொல்றான், பயப்படாதிருங்கள். மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே படுத்து கொண்டிருந்த போது இந்த பெரிய ஒரு மகிமையை கண்டார்கள். உடனே அந்த நேரத்தில் வானத்திலே இங்கே இவங்க எதிர்க்க நிற்கிறான் ஒரு தேவதூதன். இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு நிற்கிறான். அதே நேரத்தில் வானத்தில் ஒரு பெரிய மகிமையான ஒரு வெளிச்சமும் காணப்பட்டது. ஏராளமான தேவதூதர்கள் வானத்தில் பாடினார்களாம், இயேசு கிறிஸ்து பிறந்தது. இங்கே எனக்கு ஒரு என்ன ஆச்சரியம் என்னவென்றால், நாங்கள் எல்லாம் ஆசாரியர்கள், நாங்கள் எல்லாம் பரிசேயர்கள் சொல்லிட்டு அது பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள்லாம் ஆலயத்தில் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்குது. மீட்பர் பிறந்துட்டாரு, மேசியா பிறந்துட்டாரு. அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பரலோக தேவதூதர்கள். இருளிலே இவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் உலகத்தோடு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. இப்படித்தாங்க நம்ம கடைசி காலத்தில் நடக்கும். முதல் வருகை போல தான் கடைசி 2வது வருகையில் நடக்கும். ஒரு சிறு கூட்டம் கடவுளுக்காக காத்திருக்கிற ஏழ்மையான கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருவார். அந்த மேட்டிமையான நிற்கிறவர்கள் மத்தியில் ஒரு வேலையும் செய்யாது. ஏனென்றால் அவர்கள் மேட்டிமையாக அவர்களை வேறு வழியில் கொண்டு போகும். மனிதர்களை ரட்சிப்பதற்காக பிறந்த இயேசுவை குறித்து மனிதர்கள் கவலையற்றி இருந்தார்கள், ஒன்றும் அறியாத இருந்தாங்க அந்த நேரத்தில். ஆனால் மனிதர்களை ரட்சிப்பதற்காக வந்த இயேசுவை புகழ்ந்து பாடினார்கள் அந்த தேவதூதர்கள். இதுதான் பரலோக அன்பு. ஏன் அவர்கள் புகழ்ந்து பாட வேண்டும்? அவர்கள் தான் தெரியுமா இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவரோடு தானே இருந்தவர்கள். இங்கு பிறக்கும் பொழுது ஏன் அவர்கள் புகழ்ந்து பாட வேண்டும்? மனிதனை ரட்சிக்கிறதற்காக அவர் வந்துவிட்டார், பிறந்து விட்டார்.
மனிதர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். இனி அந்த 4 குதிரைகளை குறித்து பேசியிருக்கிற பார்த்தீங்களா வெளிப்படுத்தின விசேஷத்தில், அது வெள்ளை குதிரை காலம். இது இயேசு கிறிஸ்து வந்த காலம். வெள்ளை குதிரை வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதோ பிறந்துட்டார். இனி மனிதர்களுக்கு ரட்சிப்பின் வழியை அவர் போதிப்பார். அவரே மரணம் அடைவார் மனிதர்களை ரட்சிக்க. இதனாலே தேவதூதர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறினார்கள். முன்பாகவே எப்பேற்பட்ட அன்பு நம்மீதும் வைத்திருந்தார்கள் தேவதூதர்கள். இப்போது அந்த பிரமாண்டமான தூதன் எதிர்க்க நின்று பேசுகிறான். மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். என்ன துதிக்கிறாங்க பார்த்தீங்களா வார்த்தைகள் பாருங்க. அந்த தேவதூதர் கூட்டமெல்லாம் சேர்ந்து கடவுளை தொழுது கொள்கிறது, துதிக்கிறது. என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. யாரால? வந்து பிறந்த மேசியாவால், இயேசு கிறிஸ்துவினால என்னென்ன உண்டாவது? பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அதனால தான் ஒரு மனுஷனை பிறந்துட்டார். எல்லாவற்றையும் வைத்து விட்டார். அந்த பரலோகத்தில் எல்லாத்தையும் வைத்து விட்டு தான் இங்கு மனிதனாக வந்தார். அந்த சிங்காசனத்தில் அவர் கடைசியாக விடைபெறுகிற நேரத்தில் தன்னுடைய அந்த ராஜரீக உடுப்புகளை கழற்றி அவர் சிங்காசனத்தில் மடித்து வைத்தார். அவர் வைத்திருந்த தலையில் கிரீடத்தை எடுத்து அந்த சிங்காசனத்திலே அவர் வைத்து அந்த ராஜரீக உலகின் மீது வைத்தார். அவர் திரும்ப பரலோகத்துக்கு வரும் வரை அவர் அமர்ந்திருந்த சிங்காசனத்திலே அந்த ஆடையும் அந்த கிரீடமும் அவர் வரும் வரையும் அங்கேயே இருந்தது. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லை, பூமிக்கு வந்துட்டார். பேர்பட்ட ஒரு அன்பை பாருங்க. 3 சிங்காசனத்திலே தேவன் அமர்ந்திருக்கிறார். அதிலே ஒருவர் காணும், நான் மனிதனை ரட்சிக்கப் போகிறேன் என்று வந்துவிட்டார். அப்போ அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பிதாவுக்கும் பரிசுத்தாவினுக்கும் எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் பிரிந்ததே இல்லையே, இதுவரைக்கும் பிரிந்ததே கிடையாது. ஒரு மனதோடு எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தவர்களாச்சா. இது அந்த மனுஷனுக்காக அவர் போகிறார் என்றார். இத்தனை பெரிய அன்பு. பிதா தன் குமாரனை ஒப்பு கொடுக்கிறார், குமாரன் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார், பரிசுத்தாவினும் ஒப்பு கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய சந்தோஷம். இதனால தான் தேவதூதர்கள் கூட அவரை துதிக்கிறார். அப்பேற்பட்ட நாமம், எப்பேற்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்பேற்பட்டது! உலகத்திற்கே, இன்றைக்கு உலகத்திற்கே அதான் உயர்த்தப்பட்ட நாமம். அது உயர்த்தப்பட்ட நாமம். அது கிறிஸ்தவர்களுக்கு யார் தெய்வம் என்று கேட்டால் ஒரே நாமம், இயேசு கிறிஸ்து. உலகம் முழுக்க அறியப்பட்ட நாமம். இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த தேவதூதர்கள் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் சொன்னோன்னே, இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு நடுங்கிட்டு கடந்த இந்த தேவதூதனை பார்த்துட்டு இரவு நேரத்தில் அவன் நிற்கிறான் வெளிச்சத்தோட. இந்த வார்த்தைகளை கேட்டு மேசியா பறந்துட்டாரு, முன்னணியில் கிடத்திருப்பாரு, அதுதான் உனக்கு அடையாளம்னு சொன்னோன்னே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை, அவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்துச்சு மேய்ப்பர்களுக்கு. இந்த செய்தியை கேட்ட மேய்ப்பர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. மேசியா பிறந்த செய்தியை ஆசாரியர்களும் பரிசேயர்களும் தூதர்களை பார்க்கவில்லை, சாதாரண மேய்ப்பர்கள் பார்த்தார்கள். இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் தேவ தூதர்களை பார்த்ததே இல்லை. ஆசாரியர்கள் பார்க்க வேண்டியவர்கள், பரிசேயர்கள் பார்க்க வேண்டியவர்கள், போதனை கொடுத்துருக்கிற பெரிய போதனையாளர்கள், பெரிய ரபிமார்கள், அவர்களெல்லாம் அந்த எருசலேமில் உயர்த்தப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த காட்சி காணப்படவில்லை, அவர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படவில்லை. தாழ்மையாய் எங்கேயோ உட்கார்ந்திருந்த அந்த மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். அவர்கள் கண்ணார தேவதூதர்களை கண்டார்கள். உடனே அந்த மேசியாவை பார்க்க புறப்பட்டார்கள். தூதன் சொன்னது போல அந்த மேசியாவை ஒரு குழந்தையாக பார்த்தார்கள். எதிரே முன்னணியிலே கிடத்தப்பட்டது.
எவ்வளவு அழகாக இருந்திருப்பார் அவர் அந்த முன்னணியில். இந்த மேய்ப்பர்களை மேசியா பிறந்துவிட்டார். தூதர்களின் மகிமையும் தூதர்களின் செய்தியும் தூதர்கள் பாடலின் சத்தத்தை எல்லாத்தையும் இவங்க கேட்டாங்க அந்த மலையில். இதை என்ன செய்தாங்க, அந்த குழந்தைய பார்த்த உடனே திரும்ப வரும்பொழுது யார் யாரை எதிர்க்க பார்க்குறாங்களோ, ரோட்டில் யார் யாரை சந்திக்கிறாங்களோ அத்தனை பேர்கிட்டையும் நடந்ததை சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பரிசுத்த பண்ணிக்கொண்டே போய்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் மேசியாவை பார்த்தோம், நாங்கள் தேவ தூதர்களை தரிசித்தோம், அவர்கள் சொன்னது போல நடந்தது, அவர் அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் போய் சொல்லிட்டாங்க. மேசியாவின் முதல் வருகை குறித்து அநேகர் கவனம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த காலத்தில் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது போல கவனித்து விளங்கி கொள்ள முடியல. ஏன்னா உலக காரியத்தில் கவனம் செலுத்தினாங்க. இதே போல 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அந்த முதல் வருகையை விட அதிகமாக சொல்லப்படுகிறது. உலகமே செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து, 2வது வருகை வரப்போகிறார், காலம் இல்லை, நேரம் இல்லை, அடையாளங்கள் காணப்படுகிறது, அவர் வெகு சீக்கிரத்தில் வந்துடுவார், ஜாக்கிரதையாக இருங்க, மனம் வருந்தி பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள் என்று இந்த 2ஆம் வருகையின் செய்தி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நாம் ஆசாரியர்களைப் போல பரிசேயர்களைப் போல இருக்க வேண்டுமா, அல்லது இந்த மெய்ப்பர்களைப் போல ஓடி இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று அங்கு அவர் முக தரிசனத்துக்கான ஓடினார்களே, அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் நிற்க வேண்டுமா? யாரை போல் நாம் இருக்க வேண்டும்? மெய்ப்பர்களைப் போலவா, அல்லது ஆசாரியர்கள் பரிசேயர்களைப் போலவா? யாருக்கு தூதர்கள் வெளிப்படுத்தினார்கள்? ஆசாரியர்கள் இவர்களுக்கா அல்லது மெய்ப்பர்களுக்கா? யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டிருக்கோம். வா என்று கூப்பிடும்போது ஆண்டவர் பட்சத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமே, நம்ம இடத்துல யார் யாரை என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே. அது யாரை தெரிந்து கொள்வார்? அவருடைய பிள்ளைகளை மாத்திரம். தாழ்மையாய் மேய்ப்பர்களைப் போல தாழ்மையான ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அதற்கு என்ன அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய குற்றம் குறைகள் பாவங்களை நான் மொத்தமாக விலகி வந்துவிட வேண்டும். ஒரு சிறு கரை திரை அற்றவர்களாக வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் கண்டிஷன். ஆண்டவர் இடுகிற கண்டிஷன் அதுதான். உன்னிடத்தில் ஒரு குறையும் நாம் காணக்கூடாது. அது எப்படி ஆண்டவரே? அதெல்லாம் முடியாது ஆண்டவரே. நாங்கள் அப்பப்போ விழுவோம் எந்திரிப்போம். இப்போ நான் வரும்போது நீ விழுந்து கிடந்தா என்னால் என்ன செய்யும்? தூக்கி விட உனக்கு ஆள் இருக்காது. ஏன்னா உனக்காக பரிந்து பேச நான் இருக்க மாட்டேன். முதலாவது யார் மேசியாவை பார்த்தார்கள்? இந்த மெய்ப்பர்கள், ஏழ்மையான மெய்ப்பர்கள் தான் முதலாவது பார்த்தார். அதே போல தாழ்மையானவர்கள், ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்திருக்கிறவர்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பார்ப்பார். பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள்லாம் இந்த மாதிரி ஆசாரியர்கள் போல தான் ஏமாந்து போவார்கள். ஆகவே இந்த செய்தியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அந்த மெய்ப்பர்கள் போல நாம் வாழ வேண்டும். தேவ தூதர்கள் மெய்ப்பர்களை சந்திக்கிறார்கள் என்றால் அந்த மெய்ப்பர்கள் எப்படி பரிசுத்தமாக நடந்திருக்க வேண்டும். அவர்கள் மோசமான ஒரு மெய்ப்பர்கள் பாவிகளாக இருந்தால் அந்த பாவிகளை தேவ தூதர்கள் சந்தித்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பாவிகளாக இருந்திருந்தாங்கன்னா அந்த பரிசுத்தமான தேவத்துல அந்த பாவிகளை சந்திச்சிருப்பாங்க. யாரிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மெய்ப்பர்களை சந்தித்தார்கள் அந்த தேவதூதர்கள். நன்றாக யோசித்து பார்க்கணும். தாழ்மையோடு நாம் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், சாத்தானை ஜெயம் கொள்வோம். தேவன் தாமே நம் அனைவரோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.